ரவி சார், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க களத்தை? தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு கால்குலேஷனை தெளிவாக எடுத்தது. எனக்கு அங்கே இந்த ஓபிஎஸ் இந்த ஃபேக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட 8 வருஷமாக பேசிக்கிட்டே இருந்ததுனால அங்கே நான் மோதுறதை விட மற்றவங்கள விட்டால் நல்லது, அதுவும் பிஜேபி போனால் நல்லதுன்னு எடுத்தது. நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை மறக்கிறீங்க. ஆளுநர் அந்த ஆர்.என். ரவி அந்த 5 வருடமும் பிரதானமாக ராமநாதபுரத்துலேயும் வள்ளலார் விஷயத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணதை மறந்துடுறீங்க. முக்குளத்தோருடைய வாக்கு எடப்பாடிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அது பிஜேபிக்கு தொந்தரவாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ அதிமுக தாம் போட்டியிட்ட வென்ற 12 தொகுதியில் அப்படியே நிற்கிது. ஸோ அதனால் 21 ஸோ அதனால் அது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிடும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது 12 தொகுதிகள் நிற்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 8 தொகுதியில் எனக்கு எப்படி நம்பிக்கை இருக்குன்னு நான் பொதுவாக கடந்த 3 தேர்தல்களில் எப்படி இருந்ததுன்னு பார்ப்பேன். கேள்வி ஒவ்வொரு தேர்தலையும் வேறையாக இருக்கலாம். இந்த தேர்தலில் ஒரு அலையும் கிடையாது. திமுக இருக்கணுமா வேண்டாமா, இவ்வளோ தான் கேள்வி, வேறு எதுவுமே கிடையாது. டபுள் இன்ஜின் வேணுமா வேண்டாமா, இவ்வளோ தான். இந்த 2 கேள்வி மாற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் கேட்டுற முடியாது. ஸோ இந்த சூழ்நிலையில் மானாமதுரையாக இருக்கட்டும், அல்லது சாத்தூராக இருக்கட்டும், வசுதேவநல்லூராக இருக்கட்டும், ராதாபுரமாக இருக்கட்டும், நாகர்கோயிலாக இருக்கட்டும், விளவங்கோடாக இருக்கட்டும், இந்த தொகுதிகள் எல்லாமே கடந்த தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியும் வெற்றியும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 35 தொகுதிகள் மட்டும்தான் எல்லா தேர்தல்லையும் 5000 வாக்குக்கு கம்மியாக வெற்றி தோல்வி. 200 தொகுதி அப்படி கிடையாது. 10% 12% மார்ஜின் இல்லாமல் வெற்றி தோல்வியே இருக்காது. ஸோ இந்த ஓபிஎஸ், சசிகலா, இந்த டாப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பிஸா வாங்கினீங்கன்னா அதுக்கு மேலே டாப்பிங் மாதிரி, இந்த 8 வருஷமாக இந்த டாப்பிங் எல்லாம் சளைச்சி போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சசிகலா அதிமுக வாக்கை பிரிப்பாங்க, திமுகவுக்கு போகாமல் தடுப்பாங்க. அது லாஜிக் இல்லை. அதிமுகவுடைய வாக்குகள் பிரிந்தால் அதிமுக குறையும், அவ்வளோதானே. அந்த தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு சமதளத்துக்கு வந்துடும். ஸோ சசிகலா வாக்குகளை குறைப்பாங்க அப்படின்னா ஒரு 300லேருந்து 500 வரைக்கும் நீங்கள் பந்தயம் எடுத்துக்கலாம், அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில். ஏன்னா அவங்க டெசிஷன் எல்லாமே ரொம்ப லேட்டாக எடுத்துட்டேன். ரொம்ப லேட்டானா ஆனால் அந்த எடுத்துகிட்ட பாண்டியன் சார் சொல்கிறாரு, இந்த தேர்தல் களத்தை தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு களமாக உருவாக்கியிருக்காரு. அப்படின்னா பிரதானமாக பாஜகவினுடைய பேசு பொருளாக மாறிடுச்சு இல்லையா? பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக. அப்போது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னா அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எகென்ஸ்டாக மாறுற ஒரு பேட்டர்ன் உருவாகுன்ற 39 59 ஆயிடுச்சு. கருப்பு சட்டை கிழிச்சிக்க வேண்டியது தான், வேறு வழியில். சும்மா கதை விட்டு பயமுறுத்தி எல்லாம் போயிடும், அது போயிடும். அவன் ஒன்றுமே பண்ணலை. 543 816 ஆகணும்னா 39 எத்தனை ஆகணும், இவ்வளோ தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது தவறு இருக்கு? அந்த புள்ளிக்குள்ளே போகல, நான் தொகுதி மறுசீரமைப்புக்குள்ளே நான் போகல. நான் கேட்குறது என்னன்னா, டெல்லி தேர்தலையே தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு மாத்துறாரு இல்லையா? 4 ஆங்கிளில் உங்களுக்கு திரும்ப திரும்ப பயமுறுத்திக்கிட்டே இருந்த காலையில் குடுகுடு பண்ணி போச்சு முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு 4 விஷயத்தை திரும்ப திரும்ப பாவம் நம்ம முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒன்று, பணம் கொடுக்கல. எத்தனை கொடுக்கலன்னு கேளுங்க. 2000 கொடுக்கல, 3000 கொடுக்கல, 4000 கொடுக்கல. அப்புறம் அதெல்லாம் வந்துடுச்சு. இந்த 2000 3000 4000 பணம் கொடுக்கலங்கிற ஒரு பிரச்சனை. அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் கதை இருக்குது. அதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன சொல்கிறது, நிதி ஒதுக்கீடு சரியில்லை. இந்த பணம் கொடுக்கறது இல்லைங்கிறது ஒன்று, பர்சன்டேஜ் 40. நான் கேட்குறது, இந்த பணம் கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் தாண்டி நம்ம யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னும் பொழுது டெல்லியிலிருந்து ஆட்சி செய்யணுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பூர்வகுடி மக்கள் ஆட்சி செய்யணுமான்ற கேள்வியை விதைச்சிருக்கிறார் இல்லையா? டெல்லியிலிருந்து ஆட்சி அப்படிங்கிறது காமராஜ் ஐயா காலத்திலேயே இல்லை. காமராஜ் தான் இங்கேருந்து டெல்லிக்கு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். தமிழ்நாட்டினுடைய பெருமைங்கிறது இந்த 120 வருட நீதி கட்சி திமுக கிடையாது. அதையெல்லாம் கடந்து தான் தமிழ்நாட்டுக்கு பெருமை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கேள்வி என்ன, அந்த டெல்லி ஃபேக்டர் அவர் எப்போதுமே அப்படி தான். இல்லைனா மொழியை வைப்பாங்க, இல்லைனா பார்ப்பனியத்தை வைப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 6-7 சூதாட்டம், அதை மட்டும்தான் ஆடுவாங்க. அதுக்கு மேலே ஆட தெரியாது அவங்களுக்கு. அப்போது இன்றைக்கி அந்த மறுசீரமைப்பும் சேர்ந்து ஊற்றி மூடிச்சு. இப்போ எதை தூக்கி அவர் முன்னாடி வைப்பார், டெல்லி வாசஸ் தமிழ்நாடுன்னு? டபுள் இன்ஜினை யோசித்து பாருங்கள். இவர் சொல்லக்கூடிய நிதி வரலை அப்படிங்கிறதோ, திட்டங்கள் வரலைங்கிறதோ பொய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொய். எல்லா பட்ஜெட்லேயும் லெதருக்கு பெரிய அளவில் பணம் இருக்குது, ஃபிஷரிஸ்க்கு பெரிய அளவில் பணம் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸில் பெரிய அளவில் பணம் ஒதுக்கீடு இருக்குது. இந்த 3ம் தமிழ்நாடு 40% இந்தியாவில் 40% தொழிற்கூடங்கள் இந்த 3 சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. ஸோ உதயநிதி மாதிரி நானும் நீங்களும் பேசிட முடியாது, தமிழ்நாட்டுங்கிற பேரை உச்சரிக்கலை, சுப்பிரமணியன்னு கூப்பிடல அப்படின்லாம் இங்கே யாரும் கேட்க சொல்ல போகிறோம்.
ஸோ அந்த 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 தமிழ்நாடு வாசஸ் டெல்லிங்கிறதே ஊற்றி மூடிச்சு. இப்போ எடப்பாடி வாசஸ் ஸ்டாலின் தான் கேள்வியே. எடப்பாடி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கடந்த 10 தேர்தலுக்கு மேலே திமுக ஜெயிக்கிறதுக்கான மையப்புள்ளியே தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தானே? இல்ல அது ஆரம்பத்துல கேட்குறேன். ஏன்னா அது ப்ரூவன் ரெக்கார்டா இருக்குல்ல. 2019, 2021, 2019 நடந்த இடைத்தேர்தல்கள் இருந்து எல்லாத்துலயும் அவங்க வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு கட்டமைச்சு அதை ஒரு கால்குலேஷனுக்குள்ள வெற்றியை ஈட்டிட்ட பொழுது இப்போ இதையும் நாடாளுமன்ற தேர்தல் 19 நடந்த இடைத்தேர்தலில் அது நடக்கல. அதே 19 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு வித்தியாசம் பெருசா இருந்தது. தமிழ்நாடு புத்திசாலித்தனமான வாக்காளர்கள் கொண்டதுங்கிறதுக்கு 2019 தான் உதாரணம். 22 தொகுதியில் என்ன மாதிரி ஓட்டு போட்டாங்க, 234 என்ன மாதிரி ஓட்டு போட்டாங்க, அதே ஆள் 10 செகண்டுக்குள்ளே அடுத்த ஓட்டு. அப்போது இந்த மாதிரி புத்திசாலித்தனமான இதில் வந்து நீங்கள் அந்த காலத்து என்னது 13-9 தப்பு இல்லைங்க. அதில் என்ன தெரியுமா ஒரு வசதி, 22ல் 4 வந்து இந்த போராட்டம் சம்பந்தப்பட்டது இல்லை, டிடிவி எடுத்துட்டு போனார், அந்த கதை இல்லை. 4 வந்து எதேர்ச்சியாக வந்த இடைத்தேர்தல். எதேர்ச்சியாக வந்த இடைத்தேர்தல் 13 யாரு 9 யாருன்னு சொல்லுங்கன்றேன். இல்லை 9 கண்டிப்பாக அதிமுக, 13 திமுக. அப்போ பார்த்துங்க. இல்லைங்க 19 எடப்பாடி ஆட்சி. இல்லை பாண்டியன் சார், உங்களை பற்றி எனக்கு தெரியும். நல்ல பொறுப்பாக சொல்லிடுவீங்க. நானும் அதே பொறுப்போடு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த 2019 வாக்கு வித்தியாசங்கள் தொகுதி வாரியாக எவ்வளோ இருந்தது பாராளுமன்றத்துக்கு, இடைத்தேர்தலுக்கு எவ்வளோ இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புத்திசாலின்னு தெரிஞ்சிடும். ஆட்சி கவுக்க முடியல அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். சார் கொஞ்சம் இந்த தொகுதி வாரியாகவே வந்துடுவோம். சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதியில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும்னு நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படி சொன்னால், அது சிவகங்கையாக இருக்கட்டும் அல்லது திருமயமாக இருக்கட்டும், பிஜேபி அண்ட் அதிமுகவுடைய வாக்கு 2024 திமுகவோட அதிகமாக இருந்தது. நம்பர் 1. 2019 விட எல்லா தேர்தல்லையும் திமுக கம்மியான வாக்கு வாங்கியிருக்கு. அதே மாதிரி சிவகங்கையில் 2021 அதிமுகவே வெற்றி பெற்றிருந்தது. மதுரையில் 4-6ங்கிற அடிப்படையில் நான் ஏன் சொல்லுவேன்னா, அது மதுரை சென்ட்ரலாக இருக்கட்டும் அல்லது ஈஸ்டாக இருக்கட்டும் அல்லது வெஸ்டாக இருக்கட்டும், அதனுடைய வாக்கு, அதாவது அதிமுக அண்ட் பிஜேபியுடைய வாக்கு திமுகவை விட அதிகமாக இருந்தது. மேலூர்லேயும் மதுரை மேற்குலேயும் மதுரை கிழக்கில் தோத்தாங்க, ஆனால் லெஸ் மார்ஜின், ஒரு 5000க்குள்ளே தான் அதிமுக தோத்தாங்க 2021. அப்போ மதுரை எல்லாத்துலேயுமே, மேலூரில் மட்டும்தான் 2019 விட 2024 திமுகவுக்கு வாக்கு அதிகமாக இருக்குது. மற்றதில் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ வாக்கு கம்மியாகி கொண்டு வருகிறது திமுகவுக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வருஷமாக இணைந்தாங்கிறத விட இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திருச்சுழியில் வந்து போட்டியிடுற ராஜவர்மன் என்ன சொல்கிறார், எனக்கு ராஜேந்திர பாலாஜிக்காக நாங்கள் மாற்றி விட்டாங்க, அங்கே வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் இருக்கிறாரு, தங்கம் தென்னரசுக்கு எதிராக என்னை களத்தில் இறக்கிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக இபிஎஸ்ஐ எதிர் நிறுத்தக்கூடிய ஒரு சூழலில் அந்த இடத்துட்ட எப்படி அதிமுக பாஜகவால் ஸ்கோர் பண்ண முடியும்? இல்லை, இங்கே பாஜக தான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ண போகுது. தென் மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்களில் அதிமுகவுடைய பலத்தோட பிஜேபி பின்னாடி வருதுன்னு கேட்டால், இந்த தென் மாவட்டங்களில் எடப்பாடிக்கு எதிராகவே கடந்த 7 வருடமாக சொல்லப்பட்டிருந்த அத்தனை குற்றச்சாட்டுக்கும் பேலன்சிங் ஃபேக்டரே பிஜேபி பேலன்சிங் ஃபேக்டருங்கிறது எதனால் அப்படின்னு சொன்னால், டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறதுனாலையும் மற்றதுனால. இப்போ 2021 பிஜேபி திமுக இந்த அளவுக்கு பெருசாக வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து காங்கிரஸ் வந்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடையே 2019, 2021 போச்சு. 24க்கு அப்புறம் எல்லாம் டோட்டல் கிளியர் ஆகிடுச்சு. அவங்க தான் அங்கே வரப்போகிறாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு ஒரு கருத்து சொன்னார் பேசும்போது, 2019 அண்டு 2014, 19, 24 மூணு தேர்தல்லையுமே 39 சீட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சியை நிர்ணயிக்கிறதுக்கு மறுக்கிறதுக்கோ அங்கே வேலை இல்லை. 2014 அதிமுக 39 வெற்றி பெற்றாலும் பிஜேபி பிரதமர் ஆகிறத யாரும் தடுக்க முடியல. ஏன்னா யூபியில் வந்து 72 சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு. 24லையும் 19லையும் திமுக 39 வாங்கினாலும் அங்க ஆட்சி அமைச்சது என்னவோ பிஜேபி தான். ஸோ இந்த இம்பாக்ட் அது ஓகே. ஆனா வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இருக்கு இல்லையா, இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாகட்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாகட்டும், நேரடியாகவே பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு எதிரான ஒரு தேர்தலாக தானே கட்டமைச்சாங்க. அது அந்த இடத்துல அவங்களுக்கு எளிதான வெற்றிக்கான ஒரு களமா மாறிச்சு இல்லையா? திருமங்கலத்திலிருந்து இந்தியாவில் நீங்க நல்லா பாருங்க, திருமங்கலத்திலிருந்து இன்னி வரைக்கும் ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும்னு தமிழ்நாட்டில். 2024 முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் ஆளுங்கட்சி தான் தோற்கும். இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் தோற்கும். எந்த இடைத்தேர்தல் வேணால் இந்தியா பூரா பாருங்கள். 2024க்கு அப்புறம் இந்த திராவிட மாடல் கொஞ்சம் அந்த பக்கம் போச்சா, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகி ஆளுங்கட்சியும் ஜெயிக்கிறாங்க.
ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் அதுல ஜெயிப்பாங்க. இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா சார்? இப்போ தேமுதிக திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலையே விருதுநகர்ல டஃப் அண்ட் டஃபஸ்ட் ஃபைட்டாக தான் இருந்துச்சு காங்கிரஸ் வெர்சஸ் தேமுதிகவினுடைய தலைவர்களுக்கு. இப்போ அந்த தேமுதிக திமுகவோடு வரும்பொழுது அதனுடைய வாக்கு வங்கியும் இருக்குது இல்லையா? ஆமா. ஒரு புள்ளி. ரெண்டாவது புள்ளி வந்து ஒரு பாண்டியன் சார் சொல்ற மாதிரி நத்தத்திலேயே அவருக்கு செல்வகுமாருக்கான செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல எல்லாமே சமூக வாக்குகள் பிளஸ் வந்து தேமுதிகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே திமுகவுக்கு சாதகமான களமா மாறும். ரெண்டு விஷயம் இந்த தேர்தலில் புரிஞ்சுக்கோங்க. 77 இருந்து ஓரளவுக்கு பார்த்ததை வச்சு சொல்கிறேன். அதிமுக பிஜேபியில் ப்ராமினன்ட் ஃபேஸ் தெரிந்த முகங்கள் தோற்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தெரிந்த முகங்கள் தோற்பதற்கு வாய்ப்பில்லை. அன்லஸ் மோசமான பெரிய கருப்பன் வீடியோலாம் வச்சுட்டதுக்கு அப்புறம் ஜெயிச்சார் பாருங்க. அந்த மாதிரி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நோன் ஃபேஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் நோன் ஃபேஸ், அதாவது அமைச்சர்களே தோற்பதற்கான சாத்தியம் இருக்குது. ஏன்னா கேள்வி திமுக வேணுமா வேண்டாமாங்கிறதை பற்றி தான் இருக்குங்கிறதுனால இங்கே நோன் ஃபேஸுக்கு வந்து ஒரு அப்பர் எட்ஜ் கிடைக்கும். நத்தம் விஸ்வநாதன் மாதிரி, பேராசிரியர் சீனிவாசன் மாதிரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அப்பர் எட்ஜ் கிடைக்கும். இவங்களுக்கு அப்பர் எட்ஜே லோயர் எட்ஜாக மாறும். அமைச்சர்களே தோற்கின்ற அளவு பாஜகவுடைய ராமசீனிவாசன் ஜெயிப்பார், ஜெயிக்கணும். ஏன்னா விருதுநகரை பற்றி நீங்க உங்க ஆசை ஜெயிப்பாரா? அதுதான் விருதுநகரை பொறுத்த, நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம், நம்ம மதுரைக்கு வரேன். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அது 6 தொகுதிகள்லையுமே பிஜேபி அதிமுக வாக்கு வந்து திமுகவை விட அதிகமாக இருந்தது. இதுக்கு காரணம் தேமுதிக தேவசன்னு சொல்லிடாதீங்க. அதே மாதிரி 2019 இருந்து வாங்கிய வாக்கு, திமுக வாங்கிய வாக்கு விருதுநகரில் 2024 ஸ்டீப்பாக குறைஞ்சிட்டு வந்திருக்கு. எல்லா தொகுதியிலையுமே குறைஞ்சிருக்கு. விருதுநகரில் 6க்கு 6 உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவுக்கு போக போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தொகுதி, இந்த தொகுதியில் வந்து இவர் ஜெயிப்பாரா அவர் ஜெயிப்பாரான்னு கேட்டால் ஃப்ளாட்டாக எடுத்துக்கோங்க. நோன் ஃபேஸஸ் தெரிந்த முகங்கள் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் ஜெயிக்க போகிறாங்க. அமைச்சர்களே இங்கே தோக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரை சொல்கிறீங்க? இங்கே அமைச்சர்கள் நீங்கள் எடுத்துக்கும் போது நாசர்ல இருந்து ஒவ்வொரு அமைச்சருமே வேலுவெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அவர் அமைச்சர் இல்லை, பெரும் பணக்காரர். அதனால் அவரை ஜெயிக்க முடியாது. கேட்குறது இப்போ குறிப்பாக இப்போ வந்து புதிய நீதி கட்சி சார்பாக சுந்தர்சி களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் யாருக்கு எதிராக நிற்கிறார் அப்படின்றது இருக்கு இல்லையா? அவர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிராக. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு மினிஸ்டர், வெரி நோன் பர்சன். அவர் வந்து காசே கொடுக்காம ஜெயிக்கிறவர் அப்படின்ற அளவுக்கு இருக்கும்பொழுது அவரை சுந்தர்சியால் வீழ்த்த முடியுமா? அதே மாதிரி ஒரே ஒரு சிம்டம் சொல்றேன். தியாகராஜன் ஐயா பொதுவாக எப்படி பேசுவாருன்னு உங்களுக்கு தெரியும். கேள்விக்கு வந்து சாதாரணமான ஒரு கேள்வியாக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக 3ஆம் கிளாஸ் பையன் மாதிரி அழகாக பதில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கோவம் முட்டினீங்கன்னா அது வேறு ஆங்கிளில் நான் இப்போ இதுக்கு என்ன சொல்லுவேன், வளகாப்புக்கு போனேங்கிற மாதிரி பதில் சொல்லுவார். இப்போ இந்த சுந்தர்சியோடைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் அவர் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்கள். என்னவோ இல்லாத ஒன்றை சொல்கிற மாதிரி, இருக்காத ஒன்றை சொல்கிற மாதிரி அவருடைய பதில்கள் இருக்குது. ஸோ அவர் தோற்க போகிறாருன்னா திமுகலேருந்தே தோக்கடிச்சிருவாங்க. எதனாலனா மாப்பிள்ளைக்கும் மருமகனுக்கும் 30,000 கோடி வந்ததுன்னு சொன்னதுனால திமுகவே அவருக்கு வந்து தோற்கடிக்கிறதுக்கான வேலையை தான் செய்ய போகுது. தியாகராஜன் தன்னுடைய இதோட புஜபலத்தோட ஆர்வத்தோட இந்த தேர்தலை சந்திக்கல. இந்த தேர்தலில் வந்து அவர் பிரச்சாரத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்துறப்பவே திமுகவுடைய இன்டெலெக்சுவல் தானே சார் அவர் அறிமுகப்படுத்துறாரு. சார் ஒரே ஒரு விஷயம், இப்ப பாண்டியன் சார் சொன்னது கேட்கல, அதுக்காக சந்தோஷப்பட்டுக்கோங்க. உதயசூரிய சிந்தன் தானே அப்படின்னு கேட்கல தியாகராஜன் ஐயா பார்த்து. அதனால நீங்க சொல்லலாம். இல்ல சார், நான் கேட்கறது இப்ப பாண்டியன் சார் என்ன சொல்றாரு, நத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க செல்வகுமார் வெர்சஸ் நத்தம் விஸ்வநாதன் இருக்கும்பொழுது அங்கே ஒரு பின்னடைவு ஏற்படுது. திண்டுக்கல் எடுத்துக்கிறப்போ அவர் ஐ பெரியசாமியுடைய மகன் செந்தில் நிற்கும் பொழுது அங்கே வந்து அங்கேயும் மாற்றினதுனாலே பெருசாக வந்துடுமாம்மா. அதாவது இங்கேருந்து அங்கே மாற்றினதுனால அவர் ஜெயிச்சிருவாராம்மா. ஏன் மாறினார், எதுக்காக மாறினார், யாரை ஏமாற்றினார் தெரியல. அடிப்படையில் சார் தென் மாவட்டங்களில் 2019 21 ஓபிஎஸ் பண்ண உள்ளடக்க வேலையும் மற்ற இந்த சசிகலா அவங்கெல்லாம் பண்ண வேலையினால தான் அதிமுகவுக்கு செட்பேக் வந்தது. ஐயா சொன்ன மாதிரி தேவர் கம்யூனிட்டியாக இருக்கட்டும் அல்லது முக்குளத்தூர் மொத்தமாகவே எடுத்துக்கிட்டோம், அதிமுக பக்கத்தில் எம்ஜிஆர் பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நின்ற ஒரு இது, அதை உடைத்தெறியணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இவங்க 2 பேரை வச்சு விளையாடினாங்க. அவங்களே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்ஐ சப்போர்ட் பண்ணுறக்கூடியவங்க சார் என்ன இருந்தாலும் அவர் திமுக பக்கம் போயிடக்கூடாது, மேட்ரு முடிஞ்சா. சசிகலாவை பற்றி சப்போர்ட் பண்ணுறவங்க கூட இவ்வளவு நாளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, மேட்ரு முடிஞ்சா அவுட் ஆகிட்டாங்க. தேர் நோவேர் இந்த கான்டெக்ட்லுக்குள்ளேயே அவங்க இல்லை. அடிப்படையில் 2-3 விஷயம் நான் சொல்லிடுறேன். ராமதாஸ் ஐயா ஒரே ஒரு வரி ராமதாஸ் ஐயா ஒரு சேம் சைட் பொசிஷன் கோலுக்குள்ளே வந்துட்டார். சசிகலா அம்மாவால் என்டர்டைன்மெண்ட் தான் பண்ண முடியும்.
ஓபிஎஸ்ஸால் செல்ஃபிஷுங்கிறத புரிய வைக்க முடியும். இதுக்கு 3 தவிர வேறு எதுவும் பெருசாக நடக்க போகிறது. பேசலாம். இல்லை நான் வந்துடுறேன் சார். இல்லை ஒரே செகண்டு. மதுரை வந்து சார் சொன்னது வந்து நார்த்து வடக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 22,916 டிஃபரன்ஸு. யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கம் என்னது பிஜேபி சரவணா, இந்த பக்கம் என்னது தளபதி. நீங்கள் எதில் சொல்கிறீங்க? மதுரை தேர்தல் 2021. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு மதுரை சென்ட்ரலை பற்றி பேசவே இல்லை. வடக்கு நான் பேசுனது வந்து மதுரை வெஸ்ட், மதுரை கிழக்குல 5,000 வாக்கு வித்தியாசத்தில் 6,515 வாக்கு வித்தியாசத்தில். ஒரு 2 விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ 2021 மையம் வந்து வாங்கிய வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போயிடுமா? கமலுக்காக அதில் இருந்த வாக்குகள் கம்மி, மாற்றத்துக்காக வந்த வாக்குகள் வேறு. அது திருப்பி அங்கே போகாது, அடுத்த மாற்றத்தை நோக்கி தான் போகும். இப்படி தான் நீங்கள் வந்து வாக்கு எப்படி பிரியுங்கிறத அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். சசிகலாவுடைய தொகுதியில் இது வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்றதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், மதுரையில் 4 காரு, கன்னியாகுமரியில் 3 காரு, சிவகங்கையில் 3 காரு, தேனியில் வந்து 4 காரு. அது டிடிவியோடைய வீச்சை பொறுத்து இருக்குது. விருதுநகர் கண்டிப்பாக 6 காரு, ராமநாதபுரம் 2 காரு, தூத்துக்குடி கண்டிப்பாக திமுகவுக்கு தான், தென்காசி 6 காரு, திருநெல்வேலி 4 காருங்கிற அடிப்படையில் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வெற்றி பெற்று எடப்பாடிக்கு அந்த தென் மாவட்டங்கள் ஒரு பெரிய பிரச்சனைங்கிறத க்ளோஸ் பண்ணும், நன்றி, நல்லது பண்ணி கொடுக்குங்கிற நம்பிக்கை ரொம்ப எனக்கு. சுருக்கமாக.